திமுக கூட்டணியில் எந்த ஓட்டையும் விழவில்லை, பலம் வாய்ந்த எஃகு கோட்டையாக இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, இந்த தேசத்தின் முகமாக உள்ள தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை கொண்டாடி வருவதாகவும், தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ் பண்பாட்டின் மீதும் பாஜக தொடர்ந்து படையெடுப்பை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு வரலாற்றை பாஜக இருட்டடிப்பு செய்வதாகவும், அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடி அகழாய்வு அறிக்கையை மாற்ற ஒத்துக்கொள்ளாததால் அவரை ஒன்றிய அரசு இடமாற்றம் செய்திருப்பதாக செல்வ பெருந்தகை கூறினார். சமஸ்கிருதம் பெரியதா தமிழ் பெரியதா என கௌரவ போட்டி நடத்தி தமிழக வரலாற்றை மறைக்கும் வேலையை தொடர்ந்து செய்து வரும் பாஜக 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த முகத்தோடு மக்களை சந்திக்கப் போகிறது என அவர் கேள்வி எழுப்பினார். இது பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது, தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தின் மீது, தமிழ்நாட்டு மக்களுடைய வரலாற்று மீது படையெடுப்பு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே கூட்டணி அமைக்கிறோம், தேர்தலை சந்திப்போம் என்று ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுவது, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு வரலாறை இருட்டடிப்பு செய்வதும், தமிழ்நாட்டு வரலாறை மங்கடிக்கும் அந்த வேலையில் பாஜகவும் RSS ஈடுபட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் எழுதிய அந்த ரிப்போர்ட் அதை மாற்றி எழுதி தரும்படி ஒன்றிய அரசு அவரை நிரூபித்தது. அந்த நிறுவனத்திற்கு ஆளாகாமல் அவர் என்னை யாரும் நிர்பந்திக்க முடியாது, நான் உண்மை எழுதியிருக்கிறேன் என்று அவர் பதில் கூறிவிட்டார். ஆகையால் சமஸ்கிருதம் பெரியதா தமிழ் பெரியதா என்ற போட்டியில் அவருடைய கௌரவத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஆகவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் தொடர்ந்து கீழடியாகட்டும், ஆதிச்சநல்லூர் ஆகட்டும், வடக்கப்பட்டு கல்வெட்டாகட்டும் எல்லாவற்றிலும் உண்மையை அறிந்து ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து அதனுடைய தரவுகளை எடுத்து அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் கார்பன் டெஸ்ட் செய்திருக்கிறார்கள். இந்த கார்பன் டெஸ்ட் மூலமாக 3500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் நாகரிகம் மிகப்பெரிய நாகரிகமா இருந்திருக்கிறது என்று சான்றிதழ் வழங்கியிருக்கிறார். அதை தான் பொருணை நாகரிகம் என்று சட்டப்பேரவையில மாண்பு முதலமைச்சர் அறிவித்தார். இதை தாங்கிக் கொள்ள முடியாத பாஜக RSS தமிழ்நாட்டுடைய வரலாறை மறைப்பதற்கும் இந்த தவறுகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இவர்கள் 2026ல எந்த முகத்தை வைத்து தமிழ்நாட்டு மக்களிடம் வாக்கு சேகரிக்க போகிறார்கள் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துவிட்டதாக கூறிய கருத்தை மறுத்த செல்வ பெருந்தகை, திமுக கூட்டணியில் எந்த ஓட்டையும் விழவில்லை, அது பலம் வாய்ந்த எஃகு கோட்டையாக இருப்பதாகவும், திமுக கூட்டணி இந்த தலைமுறைக்கான கூட்டணி மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கான கூட்டணியாக உறுதியாக இருப்பதாகவும் கூறினார். கோட்டையெல்லாம் விழாது, இது எஃகு கோட்டை மாதிரி உள்ள கூட்டணி. இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கான கூட்டணி. ஆகவே எந்த ஓட்டையும் விழாது, உறுதியான கூட்டணியா இருக்கு. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதாக கடந்த 11 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு ஏமாற்றி வருவதாகவும், வட மாநிலங்களில் கட்டப்படும் எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கி இருப்பதாகவும், ஆனால் மதுரையில் கட்டப்படும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஜப்பான் நாட்டிலிருந்து நிதி பெறப்படுவதாகவும், இதிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை பாஜக எவ்வளவு ஓரவஞ்சனையுடன் பார்க்கிறது என்பது தெளிவாகிறது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்தார். அவங்க தொடர்ந்து மதுரையில எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஏறக்குறைய 11 ஆண்டுகளா ஏமாற்றிட்டு வராங்க. இது எப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டது, எப்பொழுது நிதி ஒதுக்கப்பட்டது? வட மாநிலங்களில் இருக்கின்ற எய்ம்ஸ் புதிய மருத்துவமனைக்கெல்லாம் ஒன்றிய அரசுடைய இந்தியாவுடைய நிதி. மதுரையில் கட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டும் ஜப்பானில் உள்ள ஜப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்டோட இந்த கடத்தை வாங்கி இதுல பண்றாங்க. இதுல இருந்து தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு ஓர வஞ்சனையோடு பாஜக அரசு பார்க்கிறது என்பதற்கு ஒரு முன்னுதாரணம்.